சில குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலை வணக்கம்ப்பா. தமிழகத்தில் இன்று எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு என்பதனை பார்க்க போகிறோம் நண்பர்களே. பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் குறிப்பாக தென்னக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவு அப்படின்றது இருந்து கொண்ட ஒரு சூழ்நிலையிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு என்ற செய்தி நமக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. 9 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை இன்று கிடையாது, வழக்கம் போல இயங்கக்கூடும். கல்லூரிகளும் இன்று வழக்கம் போல இயங்கக்கூடும். என்னதான் பள்ளிகள் வழக்கம் போல இயங்கக்கூடும் அப்படின்னு 9 to 12க்கு சொன்னாலும் கூட அந்த மாவட்டங்களில் இன்று நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகள் முழுமையாக ரத்து அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டத்துக்கெல்லாம் அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னே தெரியல. அடுத்த கட்டமாக தேர்தலை அறிவிக்க வாய்ப்புகள் இருக்குமா அல்லது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கணும். குறிப்பாக நாளைக்கு சனிக்கிழமை ஆக போகிறது. ஸோ சனிக்கிழமை ஒரு நாள் ஆஸ் யூஷுவலாக ஓப்பன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை. திங்கட்கிழமை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை கிறிஸ்மஸாக போயிடுது. ஸோ வாய்ப்பு இல்லை. ஸோ செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி மட்டும்தான் வைக்க முடியும். மறுபடியும் சனி ஞாயிறு புத்தாண்டுக்கு விடுமுறை. ஸோ ஏகப்பட்ட 5 நாள் லீவ் விட்டதில் 5 எக்ஸாம் இருக்குங்க. ஸோ எனக்கு தெரிந்து இது அனைத்துமே அரையாண்டு தேர்வு விடுமுறை. மற்ற மாவட்டங்களுக்கு முடிந்து ஜனவரி 2 அல்லது ஜனவரி 3க்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களில் தேர்வுகள் அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஜனவரிக்கு அப்புறமா இந்த மாவட்டங்கள் எல்லாம் தேர்வுகள், அரையாண்டு தேர்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நண்பர்களே. ஸோ அதிதீவிர கனமழை இந்த மாவட்டங்களில் மட்டுமே பொழியக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக நிச்சயமாக இந்த மாவட்டங்களில் விடுமுறைக்கான வாய்ப்பு சற்றே மிக அதிகம் அப்படின்னே சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் தொடர்ந்து பரவலான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் இருப்பதனை நம்மால் பார்க்க முடிகிறது. சில இடங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, சிவகங்கை, மதுரை, அதற்கு பிறகு நம்முடைய டெல்டா மாவட்டங்களிலெல்லாம் கூட சில இடங்களில் பரவலான மழைப்பொழிவு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இதனால் இந்த மாவட்டங்களிலும் விடுமுறை அறிவிப்பு என்பது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாவட்டங்கள்லாம் கூட விடுமுறை அறிவிப்பு இன்று வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாளைக்கு சனிக்கிழமை. ஸோ நாளைக்கு சனிக்கிழமை விடுமுறை அறிவிப்பு இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே. அப்படி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ண தான் போகிறேன். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்தே இருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரிமால் அப்படின்ற ஒரு புதிய புயலானது தமிழகத்தை நோக்கி வரப்போகிறது. ஒன்று புத்தாண்டுக்கு முன்னாடி வரும், இல்லைனா புத்தாண்டுக்கு பிறகு அந்த ரிமால் புயல் வருவதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ந்து பரவலான மழை பொழிவு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதனால் கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே மழையை கொடுக்கும். ஸோ டோன்ட் வரி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.